நான் டயர்ட் ஆகிறது எனக்கு முன்னாடி எப்படி தான் இந்த சிவாக்கு தெரியுதுன்னு தெரியல. இன்னைக்கு டே 33. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டோட பாப்பாக்கு பர்த்டேன்னு. ஸோ அவளுக்காக வந்துட்டு நம்ம வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி ஃப்ரெண்டு ஒரு மாலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா. இங்கே கோயம்புத்தூர்ல இருக்க ஃபேமஸான ஒரு மால் தான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைங்க. பஞ்சு மிட்டாயில் இருக்க கலர் பேன் பண்ணிங்கல்ல, அப்போ இதுல எல்லாமும் கலர் சேர்க்குறாங்களா, அதையே பேன் பண்ணல. இதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஏகப்பட்ட கலர்ஸான ஃபுட்டு தான் அங்கே இருந்தது. ஸோ நான் அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தா வாங்கவே மாட்டேங்க. ஆனால் குழந்தைங்க வந்து டக்குன்னு அந்த கலருக்கு அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கெடுதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கலர் இருக்கிற ஃபுட் அப்படிங்கிறத விடங்க, நம்ம என்ன ஒரு ஃபுட்டு நம்ம சாப்பிட்டாலும் சரி, குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. காலையிலேருந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்குமே அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஈவினிங் வாக்கிங் என்னால் போக முடியல. அங்கேயே வந்து அரௌண்ட் ஒரு 6000 ஸ்டெப்ஸ் நடந்தாச்சு. நமக்கு இருக்க ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வாட்சை நம்ம சார்ஜ் போடவே மாட்டோம். அதனால் நான் எவ்வளோ நடந்துங்கிற கவுண்ட்டே எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இன்னைக்கான ஆர்டர்ஸ் பேக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து கொரியர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கிளம்பி ஜிம்முக்கு போயாச்சு. ஜிம்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து 20 கவுண்ட்ஸ் இல்ல 30 ரெப்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. இங்க மட்டும் 60 ரெப்ஸ் 75 ரெப்ஸ் அந்த மாதிரி புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க எங்க ஜிம்ல மட்டும் தான். அதையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் டயர்டாரு எனக்கு தெரியுதோ இல்லையோ கரெக்டா சிவாக்கு தெரிஞ்சிடும். நான் உட்காரும் போது தான் இன்னொரு செட் பண்ணலாம், நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்பான். என்னால் உண்மையாவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். ஓகே பாய்.